துவங்கினாள். சுசீந்திரத்தில் இருக்கும் இறைவானாகிய சிவபெருமான் கன்னியாகிய தேவி மீது காதல் கொண்டார். அவருக்கு தேவியை திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. பிரம்மதேவனோ அசுரர்களின் தலைவனாகிய பாணாசுரனின் மரணம் ஒரு கன்னியாலேயே நிகழ வேண்டும் என விதித்திருந்தான். இந்த திருமணம் நிகழ்ந்தால் பாணாசுரனின் மரணம் சம்பவிக்காமலே போய்விடும் என உணர்ந்த நாரதரோ போகும் வழியிலே வழுக்கம்பாறை என்ற இடத்தில் நாரதர் ஒரு சேவலாக உருக்கொண்டு உரக்க கூவினார். சேவலின் கூவலை கேட்ட சிவபெருமானோ பொழுது புலர்ந்து விட்டது, நல்ல நேரம் தவறிவிட்டது என எண்ணி மிகுந்த வருத்தத்துடன் கைலாயம் திரும்பினார். சிவபெருமான் அவர் வராமல் போனதால் மிகவும் வருத்தப்பட்டார். தேவியோ அந்த நேரம் காத்திருந்ததன் பிறகு பல நாட்கள் மீண்டும் தவம் செய்ய தொடங்கினாள். ஆனால் திடீரென பாணாசுரன் தன் உடல் வலிமையால் அவளை கவர்ந்து செல்ல எண்ணி தன் உடைவாளை உருவினான். இந்த தருணத்தை எதிர்பார்த்திருந்த தேவியும் தன் போர்வாளை வீசி பல நாட்கள் போர்